பணம் கொடுத்தும் சீட்டு தரலன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. அப்போ இவர் இப்ப அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல சீட்டு வாங்கியிருக்கிறாரு. விஜய்க்கும் ப்ரூஸ்லி ஆனந்துக்கும் ஒரு பணம் கொடுத்தாரா? அதாவது இவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் சீட்டும் கேட்கவில்லை, சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்கப் போவது கிடையாது என்று சொல்லி இல்ல, அவர் போட்டியிடுவதற்காக கண்டிப்பா அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு அண்ணாமலை அவர்களுக்கு. ஆனாலும் சீட் இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு, நடுத்தெருவுல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் குறிப்பாக சொல்றேன், நாடாளுமன்றத்துல அவர் குரல் கண்டிப்பாக ஒலிக்கும். அதுதான் அவருடைய பரந்த நோக்கம். போன வாட்டி நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராய் கோவை தொகுதியில நின்னார். இந்த வாட்டி அவருடைய பரந்த நோக்கம் டெல்லியில அவர் குரல் கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமருடைய ஆசை, அமித்ஷாவுடைய ஆசை. அதை நம்ம தெளிவாக தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எடுத்த கவுத்தன்ற போல செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். இங்க செல்வராஜுக்கு சீட்டு கொடுக்கல, காசு கொடுத்தும் கொடுக்கல என்று சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கு செங்கோட்டையன் தான் நடுத்தருவில் விடப்பட்டிருக்கிறார். அவருக்கு போய் சேர வேண்டிய வார்த்தையை அண்ணாமலைக்கு மேல நீங்க சாயம் பூசக்கூடாது. இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக தேர்தல் முடியும் போது அவருடைய நிலைமையெல்லாம் மிக மோசமாக இருக்கும். தாவேகாவினுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தலைவரே கிடையாது. இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய சும்மா சுத்தி கிடக்கலாம். அவரும் ப்ரூஸ்லி ஆனந்தன் கூட இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு ஒரு 10 நாள் 5 நாள் கூத்து தான். அது முடிந்த பிற்பாடு இவர்கள் எல்லாம் எங்கே இருப்பார்கள், எங்கே போவார்கள் என்று சொல்லி தெரியாது. இன்னொன்று சொல்கிறேன் மறுபடியும், அண்ணாமலையுடைய பரந்த நோக்கம், பாரத பிரதமருடைய மிகப்பெரிய ஆசை, நாடாளுமன்றத்திலே அண்ணன் அண்ணாமலையுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தொடர்களுடைய ஆசைதான். அதை அவர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அவர் ஜெயித்து ஒரு மிகப்பெரிய அமைச்சராக கண்டிப்பாக பிஜேபியினுடைய அமோக வெற்றி வாய்ப்பான கூட்டணியிலே அவர் அமர்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும்